டேஸ்க்குள்ளேயே நீங்கள் என்னென்ன கற்றுக்க போறீங்கன்னா ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அத்தனை வகையான ப்ரூஃப் மேக்கப்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ 2 லைவ் டெமோ செக்ஷன்ஸ் இருக்கும் வித் ஸ்டாண்டிங் வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக்ஸ். கிளாஸ் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து கற்றுக்கிற மாதிரி ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மார்னிங் 6 o'clock. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 week முன்னாடியே நம்ம வந்து போட வேண்டியது. பட் நிறைய ஒர்க்கு, அப்புறம் வந்து நிறைய தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த காரணம் சொல்லியே வீடியோஸ் போடுறதே இல்லை. இந்த வீடியோவில் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோனே சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அண்ட் நிறைய நீங்கள் கேட்குற ஒரு மேக்கப்புடான கொஷின்ஸும் வந்து நான் அதில் ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கொஷின்ஸ், அதாவது நம்ம ஏன் வீடியோ போடுறது இல்லை அப்படிங்கிறதுக்குண்டான ரீசன்ஸும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறது அப்படிங்கிறத வீடியோ வந்து எண்டில் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெய்னா மணி _NTK இப்போ இருந்து மீண்டும் ரெகுலராக ப்ராங்க் வீடியோ போடுவீங்க. எப்போ இருந்து மீண்டும் ரெகுலராக ப்ராங்க் வீடியோ போடுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ப்ராங்க் வீடியோ போடுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாய்க்கொலருக்கு. ஸோ முதல்ல நம்ம வீடியோஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ப்ராங்க் வீடியோ போவோம். ஃபஸ்ட்டு வீடியோஸே ரெகுலராக நம்ம போடுறதில்ல. இது எங்கே நம்ம ப்ராங்க் கொண்டு போய் இறக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு எடுத்தனே ப்ராங்க் வீடியோ பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிடுவான். கொஞ்சம் கரெக்டான இருக்கும். டக்குன்னு நம்ம எடுத்துலையும் ப்ராங்க் வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன்லாம் ப்ராங்க்லாம் ஆக மாட்டான். அவன் நிறைய அவன் பார்த்தாச்சு அந்த மாதிரிலாம். அண்ட் இப்போ வந்து மேக்கப் கொஸ்டின் 1 வந்து பர்சனல் கொஸ்டின். இப்போ வந்து செகண்ட் வந்து மேக்கப் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நிவேதா _Karthik 1925 அப்படிங்கிற கேட்டிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் ஷேட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஃபவுண்டேஷனுங்கிறது ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து ஷேட்ஸ் மாறிட்டே இருக்கும். அது உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும். ஸோ என்னோட ஷேட் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறேன். மேக் ஃபவுண்டேஷனில் ஷேட் பார்த்தீங்கன்னா NC45 யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ என்னோட ஷேட் வந்து NC45. சக்தி _Rupini _SR. அக்கா என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி மறக்க முடியும்? என்னோட பிரைடல் கிளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்மளோட சப்ஸ்கிரைபர். ரொம்ப 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 ஒரு இன்னோசன்ட், ஒரு நல்ல பொண்ணு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ ரூபினி, ஹாய். நீ பண்ண மெசேஜ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். கண்டிப்பாக வீடியோ பாரு. அப்புறம் சொல்லுவேன், அக்கா நான் உங்களோட மெசேஜை நீங்கள் எனக்கு படிக்கவே இல்லைன்னு நான் படிச்சுட்டேன். ஓகே மிஸ்டர் ஃபோட்டோகிராஃபி, லேடி சூப்பர் ஸ்டார், இதெல்லாம் கேட்டாங்கன்னு இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ. பிரைடல் மேக்கப் எப்படி போடுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கிரேசி கப்பிள் எஸ்பின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து நிறையா டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களா இல்லை அவங்களா? கிரேசி கப்பிள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தெரியல. ஓகே, கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸ் போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வந்து நான் இந்த வீடியோஸ் தான் போட வேண்டியது. மேக்கப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதனால் போடலான்னு ஐடியா பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக முடியலை. நமக்கு என்றைக்கு தான் வீடியோ வந்து ரெகுலராக நம்ம சொன்ன மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். சொல்லுங்க பார்ப்போம். ஸோ என் ஃபேஸ் கொஞ்சம் இல்லைனாலே கொடூரமாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேன் ஓடலை. ஃபேன் போட்டால் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்காது. ஸோ நல்லா இருக்குது. உங்கள் லைஃபோட கனெக்டான ஒரு சாங் என்னன்னா, இப்போதைக்கு என்னோட லைஃபுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாங்னா தனுஷ் மயக்கம் என்ன படத்தில் வந்து இந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா? உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிற்கிது. ஸோ அந்த சாங் தான். ஸோ எனக்கு என் லைஃப்க்கு உண்டான இப்போத்த ஒரு பெஸ்ட் ரிலேட்டடான சாங் தான் இந்த சாங் தான். மொக்க பீஸு கூட கிண்டல் பண்ணுது, சாமி என்ன தங்கம் பண்ணுது. இன்னொரு கேட்டிருக்கீங்க. SX_JI.XZ_03. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணா எப்படி இருக்காங்க? அவனும் நல்லா இருக்கான். நியூ லைஃப் ஸ்டைல் மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கு? ஸோ ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
உண்மையாக ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கூட வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போகல. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது பாருங்க, இது வாய்ஸ் கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது லைஃபு. ஏன் அப்படின்னு கேட்டால் ஓகே தான், பட் ஆனால் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை இன்னும் டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷன் ஆக்கிடுறாங்க. அதாவது என்கொயரி பண்ணும் போதே நம்மளை டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷன் ஆக்கிடுறாங்க. ஸோ அதனால வந்து ஒன்றும் பண்ணவே முடியறதில்ல. ஸோ டிப்ரெஷன் கொஞ்சம் நிறையாவே வந்து நான் டிப்ரெஷன் ஆகுறேன், புலம்புறேன். சிவா கிட்ட வந்து கேட்டு பார்த்தா தெரியும். நம்மளை டென்ஷன் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நம்மளை புக் பண்ணாமல் ஓகே அப்படின்ட்டு போயிடறாங்க. இந்த என்கொயரி பண்ணும் போதே அந்த ஒரு டிப்ரெஷன் கொடுப்பாங்க நமக்கு. இப்பயே வந்து இப்படி என்கொயரி பண்ணுறாங்களே, மேக்கப்லாம் போடும்போது நம்ம என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன், யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை மைண்ட் டிப்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு பை த ஹார்ட் நான் சொல்கிறேன், நான் புக் பண்ண என்னை புக் பண்ண பிரைட்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் சரி, இப்போ எனக்கு புக் ஆகிருக்கவங்களும் சரி, எல்லாமே வந்து எனக்கு வந்து ஓகே. அதாவது எல்லாமே எனக்கு ஓகேவாக இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று சொல்லிட்டா, நான் வந்து மேக்கப் கற்றுக்க போகும்போது எங்கள் மேம் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. இந்த தொழிலுக்குன்னு இல்லாமல் எல்லா தொழிலுக்குமே மேபி பொறுமை தேவை, பட் ஆனால் இந்த தொழிலுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை அப்படின்னு எங்கள் மேம் சொன்னாங்க. அதை நான் அப்போ வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை ஹை டென்ஷன் படுத்தி ஹைப்பராக டென்ஷன் ஆக்கி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஹைப்பர் டென்ஷன் ஆக்குவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ எங்கள் மேம் சொன்னது எனக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் நீ கடந்து தான் போய் ஆகணும் அப்படிமா, கன்ஃபார்மாக இதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும். இதுக்கு மைண்டுக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த நாளே எனக்கு ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ நானும் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டேன். என்ன சொல்கிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட் லைஃப் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டுருக்கு, ரொம்ப மைண்ட் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஓகே, எடிட்டர் சிவா சேனலில் எப்போ வீடியோ வரும் அப்படின்னு SJ_L_O_V_E_E_, அதாவது லவ் கேர்ளுங்கிற ஒவ்வொரு அண்டர்ஸ்கோர் போட்டு 143 எடிட்டர் சிவா சேனலில் எப்போ வீடியோஸ் வரும் அப்படின்னா, இப்போதைக்கு எடிட்டர் சிவா சேனலில் வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கனால இப்போதைக்கு எடிட்டர் சிவா சேனலில் வீடியோஸ் வரவே வராது. நான் தான் இந்த கிரிக்கெட்டே விளையாட தெரியாமல் ஜஸ்ட் ஒவ்வொருனா தட்டி விட்டு விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆனால் கண்டினியூஸாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ்னாலும் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எடிட்டர் சிவா விளாகை பார்க்கலனாலும் நம்ம பிரசன்ன சிவா விளாகை பாருங்கள், அதில் எடிட்டர் சிவா வருவாப்பில். நம்ம மனசு நோகிற மாதிரி, அதாவது நோவப்பட்டல நான் எதெல்லாம் வந்து ஓகே ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதையே கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துமே அப்படின்னு தோணுது. Rio_Tom88 கேட்டிருக்கீங்க. உங்கள் வீடியோஸ் அப்போ ஃபுல்லாக ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ வை இவ்வளோ லோ ஆகிட்டு, வை ரீசன் வீடியோஸ் போடாத ரீசன் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டா. நான் அடிக்கடி வந்து இடையில நேற்று கூட வந்து ஃபோனை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேனலில் போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படிலாம் கண்டென்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி ஒரு தத்தியாக உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் தோணும். தத்தி இல்லை, வேறு ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால முடிய மாட்டேங்குது. அதான் சொன்ன மாதிரி அந்த மேக்கப் லைஃப்ல போனோடனே டிப்ரெஷன் ஆயிடுறேன்னா, அந்த டிப்ரெஷன்லேருந்து வர்றதுக்கே வந்து எனக்கு ஒரு 2 நாள் தேவைப்படுது. அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப லைஃபு கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. ஓகே, தென் Soundarya_Tirupati மினிமம் ஆஃப் பேக்கேஜ் யுவர் மேக்கப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் வர பேக்கேஜஸ் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து மேக்கப் ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி மேக்கப்புக்குன்னு நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். Vishu_Ashu_04. அவங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ எல்லாம் நிறையா வீடியோஸ் போட மாட்டீங்க, ஃபஸ்ட்டெல்லாம் உங்கள் சேனல் லைக் பண்ணினேன், இப்போது டிஸ்லைக் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கீங்க. டிஸ்லைக்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன சொல்கிறது, அதான் டைம் இல்லை. மேக்ஸிமம் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் இன்றைக்கி சண்டே. ஆனால் நம்ம சண்டே வந்து வீடியோஸ் வர்றதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக காலங்காத்தால 6 மணிக்கு, இன்றைக்கி ஜிம் லீவு இருந்தாலும் நான் வந்து சண்டே 6 மணிக்கே எழுந்திரிச்சு இப்படி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். விறுவிறுக்கு. ஓகே, இப்போ ஒரு பியூட்டி ரெமெடி ஒன்று கொடுத்துடலாமா? _Rajesh___13
அக்கா ஃபேஸில் டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்கு என்ன அக்கா பண்ணுறது, ஏதாவது க்ரீம் இருந்தால் சொல்லுங்கள். க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. நான் வந்து எனக்கும் நிறைய இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு விஷயத்தில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த கன்சிஸ்டன்சி என்னால் மெயின்டைனே பண்ண முடியல. அதனால தான் நான் இப்படியே இருக்கேன் போல். திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். நிறையா பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, ஏன் வீடியோ வரல, நல்லா இருக்கீங்களா? இல்லை, நான் நல்லா இருக்கேன், சிவாவும் நல்லா இருக்கான். வீடியோஸ் ஏன் வரல அப்படின்னா, சிவாவோட எடிட்டர் சிவா சேனலில் வந்து இப்போதைக்கு வீடியோஸ் வந்து வராது. என்னோடய சேனலில் அப்பப்போ ஏதோ ஒன்று ரெண்டு நான் தட்டி விட்டுருக்கேன். ஸோ போடுவோம், கொஞ்சம் நல்லா ஆகட்டும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா, ஃபைனலாக வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, நிறைய பேர் கால் பண்ணி கிளாஸ் எடுக்கிறீங்களான்னா கேட்குறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரசன்யா பிரைடல் மேக் ஓவர் ஸ்டுடியோ மட்டும் இருந்தது. இப்போ பிரசன்யா மேக் ஓவர் அண்ட் அகாடமியா மாதிரி இருக்கு. எஸ், நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்து என்கிட்ட மேக்கப் வந்து கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா, அண்ட் நம்மளோட கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக் டு அட்வான்ஸ் 15 days ப்ரொஃபஷனல் மேக்கப் கிளாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் ஆனால் டேட் மட்டும் நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட் தரேன். இந்த 15 daysக்குள்ளேயே நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அத்தனை வகையான ப்ரூஃப் மேக்கப்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ 2 லைவ் டெமோ செக்ஷன்ஸ் இருக்கும் வித் ஸ்டன்னிங் வாட்டர் ப்ரூஃப் டெக்னிக்ஸ், 10+ அட்வான்ஸ்டு ஹேர் ஸ்டைலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாரீ ட்ரேட் பண்ணுறது எப்படி வித் பாக்ஸ் ஹோல்டிங்கோட சொல்லித்தரேன். நீங்கள் ஃபைனலாக போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் சும்மா நார்மலான சர்டிஃபிகேட்டாக இல்லாமல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்துடும். டெய்லியுமே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்ணிடுவேன். ஸோ 15 days மேக்கப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டும் நான் தருவேன். ஸோ நம்மளோட பிரைடல் பேக்கேஜோட அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் 15 days ப்ரொஃபஷனல் மேக்கப் கிளாஸும் அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து கற்றுக்கிற மாதிரி ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம கற்றுக்கிறத எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் விஷஸ் பிளஸஸ், உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க. அண்ட் இதோட அவ்வளோதான். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் சிவா. பாய்.